நில்லு. ஏ நாகு, எதுக்கு இங்க வந்த? என்ன நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்க? உன்னை யாரும் நலங்குக்கு கூப்பிடல. இங்க பார், எதுவும் பேசாத, நீ அப்படியே கிளம்பி போ. ஐயோ ராஜி, முதல்ல நான் சொல்றத கேளு. நமக்கு இடையில இருக்க பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். இப்ப மல்லிக்கு ஒரு ஆபத்து, அத விஜய் தம்பி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் வேக வேகமா வந்தேன். ராஜி, மல்லி பெரிய ஆபத்துல இருக்கா. அதனால தான் விஜய் தம்பிய பார்க்க வந்திருக்கேன். எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு என்ன தடுத்து நிறுத்தாதீங்க. என்னங்க சத்தம்? மாப்ள மாப்ள உட்காருங்க. நலுங்கு நடக்குது இல்ல, பாதியிலேயே எந்திரிக்க கூடாது மாப்ள. இது பாரு நாகு, உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. உள்ள எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. விஜய் மாமாக்கும் என் அக்கா ரேணுகாக்கும் நலங்கு போயிட்டு இருக்கு. நலங்கு முடிஞ்ச உடனே அவங்கள சாப்பிட வைக்கணும். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. ஏய், நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானடி? ஒரு பொண்ணுன்னா பேயே இறங்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் இறக்கப்படவே மாட்டீங்களா? ஒருத்தி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்றேன், இறக்கமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நாகு, அந்த மல்லி அவ என் அக்காக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? என் அக்காவை ஆளை காலி பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கா. அவளுக்கு நாங்க இறக்கப்படணுமா? துளி கூட இறக்கப்பட மாட்டோம். நீ இங்க இருந்து கிளம்பு. நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். நான் ரொம்ப திமிரா நடந்திருக்கேன், மரியாதை இல்லாம கூட பேசியிருக்கேன். இப்ப அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ராஜி, உன் கால்ல வேணாலும் விழுந்து கேக்குறேன், சொன்னா கேளு. வெறும் 2 நிமிஷம் விஜய் தம்பி கிட்ட பேசிட்டு போயிடுறேன். அவரே என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணட்டும். நாகு, நான் சொல்றேன், இது மொத்தமா டிராமா தான். அந்த மல்லிக்கு இங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக உன்னை அனுப்பியிருக்கா. என்ன? அவ பல வழியில முயற்சி பண்ணி பார்த்தா எதுவுமே நடக்கல. அதனால இப்ப உன்னை அனுப்பிச்சிருக்கா. இல்ல ராஜி, சத்தியமா என்ன நம்பு. அவ இப்ப ஆபத்துல இருக்காங்கிறதுனாலதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இங்க பாரு நாகு, உன்னோட எந்த பாச்சாவும் இங்க நடக்காது. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. மீறி உள்ள போறதுன்னு முடிவு பண்ணன்னு வெயி, அப்புறம் உன்னை கழுத்தை புடிச்சு இழுத்து வெளியே விட்டுருவோம். நிஷா, இப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேக்குறதா இல்ல. எனக்கு இந்த விஷயத்தை விஜய் தம்பி கிட்ட சொல்லியே ஆகணும். நான் உள்ள போறேன், நீங்க பண்றத பண்ணுங்க. நாகு, சொன்ன கையில போ. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுனா அவ்வளவுதான் தொலைஞ்ச. எங்களை மீறி நீ உள்ள போயிடுவியா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? சி, இத்தனை நாள் உங்க கூடவே இருந்தவ, உங்க கூடவே வாழ்ந்தவ. அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப அவ ஒரு பொண்ணுன்னு கூட நினைச்சு பார்க்காம இறக்கப்பட மாட்டீங்களாடி? உங்களை பாத்துக்கிறேன்டி. இப்ப நான் போறேன். ஆனா விஜய் தம்பிய பார்க்க விடலைங்கிறதுக்காக சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க. இத நான் எப்படியும் சொல்லுவேன். இதை எப்படி தடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு தெனாவட்டா சொல்லிட்டு போறா. எப்படி விஜய் கிட்ட சொல்லுவா? ஆமா, விஜயோட போன் எங்க? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், என்கிட்ட தான் இருக்கு. திடீர்னு விஜய் போன் கேட்டானா கொடுக்காம இருக்க முடியாது. அந்த சமயத்துல கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுவா. என்ன பண்றது? வா. போன் கொஞ்ச நேரம் தண்ணியில குளிக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். நானே இதை செய்யலாம்னு யோசிச்சேன், அதுக்குள்ள நீங்களே செஞ்சிட்டீங்க. இந்தா, இப்ப தொடச்சு கொடு. வா போல. இது எல்லாத்தையும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக தான் நான் பண்றேன். ஆனாலும் மல்லி இல்லாம இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. கால் பண்ணிருக்கேன், வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன், மல்லி எதுக்கும் பதில் சொல்லாம இருக்காளே. சரி, மல்லிக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பாப்போம். விஜய், ஆ? எங்க போறீங்க? அதான் நலுங்கு முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? மாப்ள, வெறும் சடங்கு முடியறதா நலுங்கு? சொந்த பந்தமெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இல்லங்க, நான் ஒரு கால் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நிஷா, போனுங்க. இந்தாங்க மாமா. என்ன இது ஈரமா இருக்கு? தண்ணியில ஏதாவது விழுந்ததா? ஆமா மாமா, போனை கையில வச்சிருந்தனா பக்கெட்ல இருந்த தண்ணியில விழுந்துடுச்சு.
அறிவில்ல? ஒரு போனை பத்திரமா வச்சுக்கவனா இப்படியா தண்ணியில போடுவாங்க? என்ன விஜய், யாராவது வேணும்னேவா தண்ணியில போடுவாங்க? பாவம், அவ கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதுக்கு டென்ஷன் ஆவியா? போன் தண்ணியில விழுறது சாதாரணமான விஷயமா? எத்தனை கான்டாக்ட்ஸ், எத்தனை பிசினஸ் கால்ஸ் இதை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்படி அசால்ட்டா தண்ணியில போட்டுட்டேன்னு சொல்றீங்க. யாராவது வேண்டியவங்க எமர்ஜென்சி கால் பண்ணா என்ன பண்றது? மல்லி கிட்ட இருந்து போன் வரும், அத மட்டும் சொல்லாம என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரு. மல்லி கிட்ட இருந்து போன் வரும்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஹம். போனை சரி பண்ணணும், நான் வரேன். மாமா நலங்கு வச்சுட்டு அப்படியெல்லாம் கிளம்பி போக கூடாது. நீ பேசாம இரு. டேய், என்னடா நீ? சாஸ்திர சாங்கியம் எல்லாம் இன்னும் இருக்கு, நீ பாட்டு போறேங்கிற? அதெல்லாம் நீயே உட்கார்ந்து பண்ணிக்க. ஏய் விஜய், விஜய், மாமா போனை சரி பண்ணதோட வரமாட்டாரு. நிச்சயமா அந்த அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு போவாரு. இப்ப என்ன பண்றது? அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு தானே போவாரு. நான் பாத்துக்கற, விடுமா. என்ன சார், கார்ல யாருமே இல்லையே? டிக்கில போய் பாருங்க. ஓகே சார். எங்க சார், டிக்கிலையும் யாரும் இல்லையே? கார்ல இருக்கிற விஷயம் சிசிடிவி மூலமா தெரிஞ்சிட்டதுனால இந்த காரை இங்க நிறுத்திட்டு வேற கார்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. வேற கார்லயா? சார், என்ன சார் சொல்றீங்க? அந்த காரை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்படியே போச்சுன்னா நம்ம மல்லி எப்ப சார் கண்டுபிடிக்கிறது? மனோகர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிடைக்கிற க்ளூ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். கான்ஸ்டபிள், இந்த ஏரியாவுல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருந்தா ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். சார், இந்த காரை நீங்க கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு மல்லியே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சார். இந்த கேஸ்ல நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல சார். எப்போ அடுத்த க்ளூ கிடைக்கும்? நம்ம எப்ப சார் கண்டுபிடிப்போம்? மல்லியை கடத்தின கும்பல் இருக்கு, அது ரொம்ப ப்ரொஃபஷனல் குரூப். அதான் ஒரு காரை நிறுத்திட்டு வேற ஒரு கார்ல போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிருக்காங்க. அதனால கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பெரிய சேலஞ்ச். நமக்கு தான் அடுத்தடுத்த க்ளூ கிடைச்சிக்கிட்டு இருக்குல்ல, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, நீங்க இந்த ஏரியாவா? ஆமா சார். இந்த ஏரியால சிசிடிவி கேமரா இருக்கா? இந்த ஏரியால அது மாதிரி எதுவும் இல்லை சார். சார், இந்த சரௌண்டிங்ல சிசிடிவி கேமராவே இல்ல சார். ஐயோ மனோகர் சார், கடத்தினவன் இருக்கானே, அவன் பெரிய கேடி. இந்த ஏரியாவுல சிசிடிவி கேமரா இல்லங்கிறத எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதான் இங்க வந்து காரை விட்டுட்டு போயிருக்கான். கான்ஸ்டபிள் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லுங்க. அந்த சிசிடிவில மல்லிய கடத்திட்டு போன டைமிங்கையும் இந்த கார் இருக்கிற இடத்தையும் சொல்லுங்க. அவங்க டிஸ்டன்ஸ கணக்கு பண்ணி இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த கடத்தல்காரங்களை பத்தி தகவல் கிடைக்கும். ஓகே சார், நான் சொல்றேன் சார். சார், தகவல் தெரிஞ்சா கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க சார். ஓ மனோகர், வாங்க போலாம். சார், எனக்கு வரவே மனசுல சார். இங்க எங்கேயோ தான் மல்லிய கடத்தி வச்சிருக்கான் ஒருத்தன். அவனை கண்டுபிடிக்க முடியாம திரும்ப திரும்ப போய் சும்மா உட்காந்துருக்கோம்னு மனசு ஒரு மாதிரி உறுத்துது சார். மனோகர், பொண்ணு காணாம போன விஷயத்த போலீஸ் சாதாரணமா எடுத்துக்காது. டிபார்ட்மெண்ட்டே தேடிக்கிட்டு தான் இருக்கு. சீக்கிரமா தகவல் வரும். வாங்க போலாம். சரி சார். போனை தண்ணியில போட்டுட்டான் அந்த நிஷா. போனை சரி பண்றதுக்கு சாயந்தரம் ஆகும்னு சொல்றான் அந்த ரிப்பேர் பண்றவன். மல்லி எப்ப வருவா என்னங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நேரா மல்லியோட அண்ணி வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாமா? மல்லியை பத்தி ஏதாவது தெரிஞ்சாதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாப்ள
என்ன மாப்ள நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க. அங்க ரேணுகாவுக்கு மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாப்ள. என்னாச்சு? ஒரு மாதிரி மயக்க மாதிரி ஆகி உடம்பெல்லாம் வேத்து கை காலெல்லாம் நடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு மாப்ள. நான் கூட அன்னைக்கு மாதிரி வலிப்பு வந்திருக்குமோன்னு பயந்துட்டேன். இப்ப ரேணுகா எப்படி இருக்கா? பரவாயில்ல, மாப்பிள்ள நம்ம பொண்ணு மேல உயிராத்தான் இருக்காரு போல. என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? ரேணுகா எப்படி இருக்கா? குடிக்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து அவளை உட்கார வச்சிருக்கோம் மாப்ள. விஜய் வேணும், விஜய நான் பார்க்கணும்னு ஓயாம சொல்லிட்டே இருக்கா மாப்ள. அதான் மாப்ள நான் உங்களை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு கடைசியில இங்க பார்க்கலான்னு வந்தேன். நீங்களும் கரெக்டா இங்க வந்திருக்கீங்க. சரி நீங்க போங்க, நான் வந்துடுறேன். மாப்ள, ரேணுகா அங்க உடம்பு முடியாம இருக்கா. நீங்க என்னன்னா அங்கதான் நான் வரப்போறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். மாப்ள, பைக்கை வேணா ஓரமா நிறுத்துங்க, நம்ம கார்ல போயிடலாம். இல்லங்க, நான் பைக்லயே வந்துடுறேன். அப்ப நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏன், என்ன விஷயம்? பாதுகாப்புக்கு தான் மாப்ள. நான் உங்களை பத்திரமா கையோட கூட்டு வர்றேன்னு என் பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. ஹலோ அம்மாடி, மாப்பிள்ள அந்த நாகுவை பார்க்கத்தான் போய்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே நான் மடக்கி புடிச்சிட்டேன். இப்ப அவரு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க தைரியமா இருங்க. அப்புறம் அக்காவையும் ரெடி பண்ணி வைங்க. சரிங்கப்பா. சரி, இதோ நான் வந்துடுறேன். என்னாச்சு? வா. மச்சான், சாப்பாடா இருக்கு. இவளுக்கு தாண்டா. டேய், மாரி எண்ணெய் போட்டு அந்த அடி வச்சுக்கிறா. சோறு போட்டு விருந்து வைக்க போறியா? எல்லாம் சவுந்தரனே உத்தரவுடா. இவளை அழுங்காம குலுங்காம கொண்டு போய் ஒப்படைக்கணுமா. ஏதோ துபாய் சேக்கு பெரிய அமௌண்ட் தரானா. சவுந்தரனை மட்டும் தருகாம இருந்தாரு, இவ்வளவு உண்டுலாம் ஆகிருப்பேன். அடடடடடா. டேய் விட்றா, இவ என்ன போயிட்டாளா? இங்க தானே இருக்கா. வேற ஏதாவது விஷயத்துல வசமா வச்சு சாத்தி விட்டுருவோம். சரி, இவளுக்கு சாப்பாடு கூட நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அப்பா பார்த்தாலும் போன போனா நேரங்காலம் தெரியாம. ஏய், அண்ணே சாப்பாடு வாங்கி தர சொல்லியிருக்காரு. கட்ட அவுத்து விடுறேன். ஒழுங்கா சத்தம் போடாம சாப்பிடணும். சத்தம் போட்ட மூச்சை நிறுத்திடுவேன். இந்த சாப்பாடு. தூக்கமே இல்லை. சரிண்ணா, அப்படியே பண்ணிடலாண்ணா. அப்படியாண்ணா? பண்ணிடலாண்ணா. சரிண்ணா. ஏய், எங்க போற? வா. ஏய், உள்ள வா. எங்க போற? வா உள்ள. உள்ள வாங்கறல. ஏய், உட்காரு. சொன்னா கேளு. உட்காரு. மச்சான், டேய். எந்திரா டேய். ஏய். ஏய், புறா. ஏய், 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 நில்லு. ஏய். உள்ள வா. ஏய், உட்காரு. உட்காரு. கையில மச்சான் அவள. ஏய், கைய புறா. கட்டு. கைய புறா அவள. விடு. சீக்கிரம். ஏய், நீ அவ்வளவு பெரிய ஆளா? அண்ணா வரட்டும், சாவ அடிச்சிடுறேன். விஜய், விஜய், விஜய் வாங்க விஜய். பதட்டப்படாதக்கா. விஜய், அக்கா பதட்டப்படாதக்கா. விஜய், நிஷா. வாங்க. விஜய்.
விஜய் வாங்க விஜய். என் விஜய் எங்க நிஷா? அக்கா என் விஜய் பயப்படாதக்கா. எங்க? அப்பா போயிருக்காருல, கூட்டிட்டு வந்துருவாரு. நீ பயப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள நான் விஜய பாத்துருவேனா? வா, உனக்கு அப்படிலாம் ஆகாதுக்கா, தைரியமா இருக்கா. மாமா வந்துருவாரு. ரேணுகா என்னாச்சு? என்னாச்சு? விஜய் வாங்க, என் பக்கத்துல வாங்க. என் கையை பிடிங்க விஜய். ரேணுகா என்னாச்சு? ரேணுகா நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும் விஜய். இருப்பீங்களா? நான் எப்போ இருப்பேன்? என்னாச்சு சொல்லு. அது நீங்க என் பக்கத்திலே இருந்தீங்களா? திடீர்னு நிஷா கிட்ட கோமா பேசிட்டு போனீங்களா? ஒருவேளை என் கழுத்துல உங்களுக்கு தாலி கட்ட விருப்பம் இல்லையோன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் விஜய், படபடன்னு வந்துருச்சு. நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. இதே துடிப்போட சத்தம் எனக்கு கேக்குது. என் உடம்பெல்லாம் வேர்த்து மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபிக்ஸ் மாதிரி வருமோன்னு பயந்துட்டேன். எல்லாரும் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு கேள்வியா கேட்கும் போது அப்படி கோமா பேச வேண்டியதாய் போயிடுது. கோச்சிக்கிட்டு நான் எங்க போயிட போறேன்? எங்கேயாச்சும் பக்கத்துல தான் போவேன். நீ ஏன் அவ்வளவு பயப்படுற? நீங்க பக்கத்துல தான் போவீங்க, ஆனா எங்கேயோ போறீங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை. என்னை விட்டு ரொம்ப தூரம் போறீங்கிற மாதிரி ஒரு பிரம்மை வந்துருச்சு. என்னை விட்டு போயிடுவீங்களா விஜய்? நான் உன்னை விட்டு போவனா? நீ இப்படி எல்லாம் யோசிக்கலாமா? போக மாட்டேங்கன்னு புத்திக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரியல. அதான் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப நாள் நீங்க யாருமே இல்லாம இருந்தனா அந்த பயம் இன்னும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அது திடீர்னு வெளியில வந்துருது. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க விஜய். கண்டிப்பா போக மாட்டேன். ப்ராமிஸ்? ஏய் ரேணுகா, நான் சொன்னாலே அது ப்ராமிஸ் தான். நீ ஏன் இதெல்லாம் கேக்குற? எனக்கு அப்பதான் மனசுக்கு தைரியமா இருக்கும் விஜய். அவதான் ப்ராமிஸ் கேக்குறாள மாமா. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க மாப்ள. ஓகே ப்ராமிஸ். உன்கிட்ட சொல்லாம நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். இப்பதான் என் மனசுல இருக்கிற அந்த படபடப்பு அடங்கி இருக்கு. ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்லோ ஆகுது. விஜய், நான் உங்க தோள் மேல சாஞ்சிக்கவா? அக்கா, நீ எதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குற? மாமா உனக்கு சொந்தமானவர் தானே, நீ சாஞ்சுக்கோ. நீ செம்ம கேடிதான். மல்லிய தேடி போனாலும் உன்கிட்ட வர வச்சிட்டியே. நீ நிச்சயமா அந்த மல்லிய துரத்திடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஏன் சிசிடிவி கேமரா வைக்கல? சார் முன்னாடி இருந்துச்சு, இப்ப மெயின்டெனன்ஸ் பண்ணாம எல்லாம் போயிடுச்சு சார். இங்க எத்தனை வீடுங்க இருக்கு? எல்லாரும் சேர்ந்து சிசிடிவி கேமராவை ரெடி பண்ண வேண்டாமா? இந்த ஏரியாவுல எவ்வளவு தப்பு நடக்குது தெரியுமா? சார் நெக்ஸ்ட் மந்த் வசூல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் சார். சார் அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு சார், ஆனா அங்க சிசிடிவி இருக்குமான்னு தெரியல சார். நாகு கூப்பிடுறாளே. சொல்லு நாகு, என்னாச்சு? விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இல்லன்னு சொல்ல முடியல. ஏன் நாகு? எங்கன்னு அங்க நலங்கு வைக்கிறது, கச்சேரி வைக்கிறதுன்னு ஆட்டம் போடுறதுலயே இருக்காளுங்க. அவங்களுக்கு நம்ம பொண்ணு காணாம போனதா விஷயம். அவங்கள விடு, விஜய் கிட்ட சொல்றதுல என்ன பிரச்சனை உனக்கு? விஜய் தம்பிக்கு போன் பண்ணனே, அவர் எடுக்கல. அதுக்கப்புறமா கூப்பிட்டதுக்கு அந்த நிஷா பொண்ணுதான் போன் எடுத்தா. அவருக்கு நலங்கு நடக்குது, தொந்தரவு பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு போனை வச்சுட்டா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நேராவே போனேன்னு. அந்த ராஜி இருக்காளே திமிரு புடிச்சவ, அவளும் நிஷாவும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே என்ன விடலன்னு. அவ கூட இருந்தவ தானே மல்லி. மல்லிய காணோம்னு சொன்னா அது அவங்கள உழுக்க வேண்டாம். அவளுங்க அத சட்டையே பண்ணலன்னு. நான் ஏதோ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பொய் சொல்றேனோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்கிட்ட இருந்து என்ன துரத்தியே விட்டுட்டாளுங்க. அதுக்கப்புறம் விஜயோட போனும் கிடைக்கல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன்னு. என்ன நாகு, நீ எப்படியாவது விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவ. அங்க இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணே இதை விடுங்க, அங்க என்ன ஆச்சு? மல்லிய கடத்திட்டு போன காரு ஒரு இடத்துல நிக்குதுன்னாங்க. அங்க வந்தோம்.
ஆனா கார் மட்டும் தான் அங்க நிக்குது. அதுல மல்லி இல்ல. அதான் இந்த பக்கம் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு கார்ல மாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்படி கார் எல்லாம் மாத்தி மாத்தி கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ரவுடியா இருப்பாங்களோ? ஆமா, பெரிய ரவுடிங்க தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அண்ணே, நீங்க அங்க தேடுங்க. நான் இங்க எப்படி விஜய் தம்பியை பிடிக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப நேரம் இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் கிட்ட மறைக்க முடியாது. சீக்கிரமா இதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். கண்டிப்பா நாகும், கிடைச்சிரும் நாகும். எனக்கு என்னமோ ரொம்ப பக்கமா வந்துட்ட மாதிரி தான் தோணுது. சரிண்ணே. இன்ஸ்பெக்டர், டேய் அண்ணா என்னங்கடா பிரச்சனை எதுவும் பண்ணாம இருக்காளா? ஏய் என்ன மறியிற? உன்னை வேலை பேசி முச்சாச்சு. நான் இன்னைக்கு உன்னை அனுப்பி வைக்கணுமேன்னு பாக்குறேன். இல்ல உன் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி போட்டுருவேன். டேய் அவளுக்கு அந்த மருந்தை குடுறா. சரிண்ணே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு